இன்றும் உங்கள் அனைவரையும் ஃப்ளட்டர் கோர்ஸிற்கு அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் இப்பொழுது இணைந்திருப்பது எங்களுடைய 3வது அப்ளிகேஷன் தயாரிக்கும் 2வது செக்ஷனுடன் ஆகும். முன்னர் உள்ள பாட்டில் ஆப் பார் மற்றும் சர்ச் பாக்ஸினை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பார்த்தோம். யூசர் இன்டர்ஃபேஸினை தயாரிக்கும் பொழுது இவ்வாறான செக்ஷன்ஸ் அழைப்பதனை அறிந்திருப்பது மிகவும் முக்கியமானதாகும். இவை பொதுவாக லேஅவுட் பில்டிங்க்கு தேவையில்லை. சர்ச் பார் என்பது அனைத்தும் பொதுவாக அப்ளிகேஷன்ஸிலும் காணப்படுகின்ற பொதுவான ஒன்றாகும். அதனால் அதனை எவ்வாறு தயாரிப்பது என்பதனை அறிந்திருப்பது மிகவும் அவசியமானது. அதற்காகவே நான் இந்த செக்ஷனில் இதனை இணைத்துள்ளேன். உங்களுக்கு இந்த ஃபிக்மா ஃபைலிற்கு ஆக்சஸ் இல்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்க் மூலமாக இந்த ஃபிக்மா கம்யூனிட்டி ஃபைலை பெறலாம். பிறகு உங்கள் ஃபிக்மாவில் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். இது உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். ஏனென்றால் நான் இங்கு கலர்ஸினை காப்பி செய்கின்றேன். அதனால் நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியினை வைத்துக்கொண்டு அப்ளிகேஷனை இதே போன்று தயாரிக்க முடியும். நான் முன்னர் உள்ளதே செக்ஷனின் நிறைவடைந்த பொழுது சிறிய சேலஞ்ச் ஒன்றினை கொடுத்திருந்தேன். இது உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த சேலஞ்ச் என்னவென்றால் இந்த கஸ்டம் விஜெட்ஸினை தயாரிக்க முயற்சி செய்து பார்க்கவும் என்று கூறினேன். நீங்கள் ட்ரை செய்து பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு தயாரிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ட்ரை செய்வதே மிகவும் முக்கியமானதாகும். ஆரம்பத்தில் நாங்கள் இந்த கஸ்டம் விஜெட்ஸ் இரண்டினை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். ஆரம்பத்தில் மேலே இருக்கின்ற இரண்டினையும் கவனிப்போம். லேஅவுட்ஸாக பார்த்தால் இரண்டும் ஒரே மாதிரியானதாகும். ஆரம்பத்தில் இங்கே டைட்டில் இருக்கின்றது. இந்த டைட்டில் மற்றும் மற்ற டைட்டிலும் ஒன்றாகும். அடுத்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கின்றது. அதன் பிறகு சிறிய பாக்ஸ் ஒன்று இருக்கின்றது. இந்த டேட்டா என்பது எங்கள் ஆரம்ப விஜெட்டில் இருக்கின்றது. இப்பொழுது இரண்டாவது விஜெட்டில் என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். நாம் முன்னர் இருப்பதை போன்று 2 டைட்டில்ஸ், 2 டிஸ்கிரிப்ஷன், 2 பாக்ஸஸ் இருக்கின்றன. இவை இரண்டும் ஒரே மாதிரியான நீங்கள் காணலாம். இப்பொழுது கஷ்டமாக தயாரிக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன என்று நீங்கள் பாருங்கள். அதாவது யூசர் பாஸ் செய்து டேட்டாவிற்கு மாற வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் என்னவென்று பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் நாங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸின் கலரினை கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் செய்ய வேண்டும். இங்கே கிரீன் கலர், ஆரஞ்சு கலர் இருப்பதனை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று இங்கே மெயின் கலர்ஸ் வேறுபட்டுள்ளன. இங்கே எல்லோ நிறம் மற்றும் பர்பிள் நிறம் இருக்கின்றது. நாங்கள் இதனை மெயின் பாக்ஸ் கலர் என்று குறிப்பிடுவோம். மேலும் மற்றொரு மாற்றம் இருக்கின்றது. அது என்னவென்றால் டிஸ்கிரிப்ஷனின் கலர் ஆகும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் மிகவும் லைட் நிறம் இருக்கின்றது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் சற்று டார்க் நிறம் இருக்கின்றது. அதனால் டிஸ்கிரிப்ஷனின் கலரினையும் கஸ்டம் ப்ராப்பர்ட்டியாக கொடுக்க வேண்டும். நீங்கள் இங்கே மற்றொரு விடயத்தை கவனிக்க முடியும். அது என்னவென்றால் இந்த டைட்டிலின் கலர் ஆகும். இங்கே டைட்டில் ஒயிட் கலராக இருக்கின்றது. மற்ற இடத்தில் டைட்டில் பிளாக் கலராக இருக்கின்றது. அதனால் டைட்டில் கலர் ப்ராப்பர்ட்டியாக பாஸ் செய்ய வேண்டும். இவை அனைத்துமே எமது கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் செய்ய வேண்டியவையாகும். இவை உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் கோடுக்கு சென்று இதனை கஸ்டம் விஜெட்டாக எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். நாங்கள் சர்ச் பாக்ஸ் மற்றும் ஆப் பாரினை கொடுத்து முன்னர் உள்ள செக்ஷனினை நிறுத்தியது உங்களுக்கு நினைவிருக்கும். இப்பொழுது நான் கஸ்டம் விஜெட் ஒன்றினை தயாரிக்கின்றேன். நீங்கள் இங்கே குழப்பமடைய வேண்டாம். நான் இந்த பேஜஸில் இருக்கின்ற விஜெட்ஸ் இணை அல்ல, நாங்கள் கஸ்டம் இணையை தயாரிக்கின்றோம். அதனால் நீங்கள் அவசியமாகவே விஜெட்ஸ் என்ற ஃபோல்டரின் உள்ளே இருக்க வேண்டும். அதற்காக நான் விஜெட்ஸ் ஃபோல்டரின் உள்ளே ரீயூசபிள் விஜெட்ஸ் என்ற புதிய ஃபோல்டர் ஒன்றை தயாரிக்கின்றேன். விஜெட்ஸின் உள்ளே ஆப் பார் மற்றும் ரீயூசபிளே என்ற ஃபோல்டர் இருப்பதனை நீங்கள் காணலாம். இப்பொழுது நான் ரீயூசபிள் ஃபோல்டரின் உள்ளே புதிய ஃபைல் ஒன்றை தயாரிக்கின்றேன். அந்த ஃபைலின் பெயர் ப்ராடக்ட் கார்ட் டாட் என்றாகும். நான் HTML என்று டைப் செய்து ஒன்றினை தயாரிக்கின்றேன். இதற்கு நான் ப்ராடக்ட் கார்டு என்று பெயர் கொடுக்கின்றேன். நான் மெட்டீரியல் பேக்கேஜினை இவ்வாறு இம்போர்ட் செய்கின்றேன். இப்பொழுது நாங்கள் அவசியமாக UI-னை ஒவ்வொரு கார்டாக தயாரிக்க வேண்டும் என்று உங்களுக்கு புரியும். அதனால் நான் இந்த ப்ராடக்ட் கார்டினை இங்கே இம்போர்ட் செய்கின்றேன். இங்கே ஹோம் பேஜிற்கு வந்து எக்ஸ்ப்ளோர் கேட்டகரிஸ் என்பதற்கு கீழே ரோ போன்ற ப்ராடக்ட் கார்டுகளை கொடுக்க உங்களுக்கு முடியும். இவ்வாறு நான் காப்பி செய்து வந்து இங்கே பேஸ்ட் செய்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு ப்ராடக்ட் கார்டினை இம்போர்ட் செய்யலாம். இங்கே இது தேவையில்லை. ப்ராடக்ட் கார்டு இம்போர்ட் ஆகி உள்ளதனை நீங்கள் பார்க்க முடியும். நான் இங்கே சிறிய தவறு ஒன்றினை செய்துள்ளேன். நாங்கள் சில்ட்ரனாகவே ப்ராடக்ட் கார்டினை இம்போர்ட் செய்ய வேண்டும். இப்பொழுது நான் ப்ராடக்ட் கார்டினை உள்ளே செல்கின்றேன். இப்பொழுது இங்கே நான் இந்த கண்டெய்னரின் வித் மற்றும் ஹைட்டினை ப்ராப்பர்ட்டிஸாக டிஃபைன் செய்கின்றேன். இவ்வாறு நான் கன்ஸ்டன்ட்டாக டிஃபைன் செய்கின்றேன். ஃபைனல் டபுள் கார்ட் வித் என்று டைப் செய்கின்றேன். வித்திற்கு 190 என்று கொடுக்கின்றேன். அடுத்ததாக ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் அரோவினை அழுத்தி இதன் காப்பி எடுக்கின்றேன். இப்பொழுது கார்டின் ஹைட்டினையும் நீங்கள் கொடுக்க முடியும். நான் ஹைட்டிற்கு 200 என்று கொடுக்கின்றேன். இப்பொழுது ஹைட்டிற்கு கார்ட் ஹைட்டினை பாஸ் செய்யலாம். அதே போன்று வித்திற்கு கார்ட் வித்தினை பாஸ் செய்யலாம். இப்பொழுது கலர் ஒன்றினை உங்களுக்கு கொடுக்க முடியும் அல்லது டெக்கரேஷன் ஒன்றாக எமக்கு கொடுக்க முடியும். ஏனென்றால் எமக்கு பார்டர் ரேடியஸ் தேவை என்பதால் கட்டாயமாக பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்று தேவைப்படுகின்றது. நான் பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்கியூலர் என்று பார்டர் ரேடியஸினை 20 கொடுக்கின்றேன். இப்பொழுது நான் கலரினை கொடுக்கின்றேன். ஆரம்பத்தில் விஜெட் ஒன்றினை கொடுப்போம். அது எங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். கலரினை நான் கிரீன் என்று கொடுக்கின்றேன். கலர் கொடுத்த பிறகு இங்கே
கண்டெய்னர் வருவதனை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பாக்ஸினை கொடுக்க வேண்டும். இவை அனைத்தும் ஒரே காலமில் பிளேஸ் செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள இருப்பீர்கள். இதனை சைல்டாக காலமின் விஜெட்டினை கொடுக்க உங்களுக்கு முடியும். காலமின் உள்ளே சில்ட்ரன் இருக்கும். சில்ட்ரனாக ஆரம்பத்தில் டெக்ஸ்ட் விஜெட்டினை கொடுத்து டைட்டிலினை கொடுக்கின்றேன். பிறகு மற்றொரு டெக்ஸ்ட் விஜெட்டினை கொடுத்து டிஸ்கிரிப்ஷனினை கொடுக்கின்றேன். அடுத்து சாதாரண கண்டெய்னர் ஒன்று இருக்கும். இந்த கண்டெய்னருக்கு ஹைட் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு முடியும். நான் இப்பொழுது ஹைட்டினை 150 என்று கொடுக்கின்றேன், வித்தினை 70 என்று கொடுக்கின்றேன். பின்னர் டெக்கரேஷனினை கொடுத்து உங்களுக்கு முடியும். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்கிள் மூலம் பார்டர் ரேடியஸினை ஆட் செய்ய உங்களுக்கு முடியும். நான் பார்டர் ரேடியஸினை 15 என்று கொடுக்கின்றேன். அடுத்து கலரினை கொடுக்க உங்களுக்கு முடியும். நான் கலருக்கு yellow கொடுக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் அப்ளிகேஷனுக்கு சென்று பார்ப்போம். இவ்வாறு ஆட் செய்யப்பட்டுள்ளதனை நீங்கள் காணலாம். இங்கே நான் ஹைட் மற்றும் வித்தினை மாற்றியுள்ளேன். இங்கே வித்தினை கொடுத்து ஹைட்டினை கொடுத்துள்ளேன். இப்பொழுது நான் டைட்டில் என்பதனை ஸ்டைல் செய்கின்றேன். இந்த ஸ்டைல் என்பது இங்கு இல்லை என்று நீங்கள் காண முடியும். டைட்டிலின் ஃபாண்ட் சைஸ் பெரியதுதான். நான் மீண்டும் கோடுக்கு வருகின்றேன். டெக்ஸ்ட் ஸ்டைலினை கொடுக்க உங்களுக்கு முடியும். இந்த டைட்டிலுக்கு நான் ஸ்டைலினை கொடுக்கின்றேன். பிறகு டெக்ஸ்ட் ஸ்டைலினை கொடுக்க உங்களுக்கு முடியும். நான் ஃபாண்ட் சைஸினை 18 என்று கொடுக்கின்றேன். நான் விடயங்களை சற்று வேகமாக கூறுகின்றேன், ஏனென்றால் இந்த விடயங்களை நாங்கள் முன்னரே கதைத்திருக்கின்றோம். அடுத்ததாக ஃபாண்ட் வெயிட்டினை அதிகப்படுத்த உங்களுக்கு முடியும். நான் ஃபாண்ட் வெயிட்டினை 500 என்று கொடுக்கின்றேன். W5 என்று டைப் செய்து சஜஷன்ஸில் இருந்து 500 என்பதனை எடுத்துக்கொள்ளலாம். பின்னர் நான் கலரினை ஒயிட் என்று கொடுக்கின்றேன். டைட்டில் ஆனது ஒயிட் ஆகி இருக்கின்றதை நீங்கள் காணலாம். இங்கே நான் கமா ஒன்றினை கொடுக்க வேண்டும். அதே போன்று இந்த காலமில் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட் என்று கொடுக்க வேண்டும். அழகாக அட் ஆகியுள்ளதனை நீங்கள் காணலாம். பின்னர் காலமிற்கு பேடிங் ஒன்றினை கொடுக்க வேண்டும். எமக்கு முடியும். நாம் இவ்வாறு பேடிங்கினை ஆட் செய்கின்றேன். டிஃபால்ட் பேடிங்கினை கொடுக்கின்றேன். இங்கே கன்ஸ்ட் மாடிஃபயரினையும் கொடுக்கின்றேன். இப்பொழுது இதனையே செய்து டெக்ஸ்ட் ஸ்டைலாக காப்பி செய்ய எனக்கு முடியும். இங்கே நான் ஃபாண்ட் சைஸினை 15 கொடுத்து ஃபாண்ட் வெயிட்டினை 400 குறைக்கின்றேன். அடுத்து இங்கே சிறிய சைஸ் பாக்ஸ் ஒன்றினை கொடுப்போம். இப்பொழுது நான் சைஸ் பாக்ஸ் ஹைட் 10 என்று கொடுக்கின்றேன். இங்கு பெருமானம் போதவில்லை என்றால் எனக்கு பிறகு ஆட் செய்வோம். சிறிய இடைவெளி ஒன்று அட் ஆகி இருக்கின்றதை நீங்கள் காணலாம். இதனையும் நான் கன்சிஸ்டண்டாக கொடுக்கின்றேன். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், பாக்ஸ் கலர், மெயின் பாக்ஸ் கலர், டிஸ்கிரிப்ஷன் கலர், டைட்டில் கலர் என்ற 6 ஃபீல்ட்ஸினையும் கன்ஸ்ட்ரக்டருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறினேன். நான் இவற்றினை இங்கே மேல் பகுதியில் ஆட் செய்கின்றேன். ஆரம்பத்தில் டைட்டிலினை கொடுக்கலாம். ஃபைனல் ஸ்ட்ரிங் டைட்டில், ஃபைனல் ஸ்ட்ரிங் டிஸ்கிரிப்ஷன் கலர். பிறகு நாங்கள் டைட்டில் கலர் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் கலரினை கொடுக்கலாம். டைட்டில் கலர், ஃபைனல் கலர், டிஸ்கிரிப்ஷன் கலர் என்பவற்றினை நீங்கள் விரும்பினால் பெயர்களை மாற்றிக்கொள்ளலாம். இவை உங்களுக்கு கடினமான விடயங்கள் அல்ல என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் எங்களுடைய மெயின் பாக்ஸின் கலரினை கொடுக்க முடியும். மெயின் பாக்ஸ் என்றால் இவற்றை நான் குறிப்பிடுகின்றேன். ஒன்று பர்பிள் கலர், மற்றொன்று yellow கலர் இருப்பதனை நீங்கள் காணலாம். ஸ்மால் பாக்ஸ் என்று கூறுவது இங்கே இருக்கின்ற கிரீன் மற்றும் ஆரஞ்சு நிறங்களை குறிக்கின்றது. ஃபைனல் கலர், மெயின் பாக்ஸ் கலர் என்று இவற்றுக்கு நான் கொடுக்கின்றேன். பிறகு இதே போன்ற காப்பி ஒன்றினை எடுக்க உங்களுக்கு முடியும். நான் இவற்றுக்கு ஸ்மால் பாக்ஸ் கலர் என்று கொடுக்கின்றேன். கன்ஸ்ட்ரக்டர் சிலவற்றினை ரிக்வயர்டாக கொடுக்க இருக்கின்ற ஷார்ட்கட் என்ன என்று உங்களுக்கு நினைவில் இருக்கும். இந்த மஞ்சள் நிற பல்பினால் எனக்கு இதனை அழகாக கொடுக்க முடியும். அடுத்ததாக கமா ஒன்றினை கொடுத்து இதனை மூடுவது மாத்திரமே இருக்கின்றது. இப்பொழுது இந்த டைட்டில் இருக்கும் இடத்தில் டைட்டில் வேல்யூவினை ஆட் செய்ய உங்களுக்கு முடியும். இதே கன்ஸ்ட் இருப்பதனால் ஆரம்பத்தில் சஜஷன்ஸ் வருவதில்லை என்று நீங்கள் காணலாம். அதனால் நான் கன்ஸ்ட் கீவேர்டினை நீக்குகின்றேன். என இது டைட்டில் டெக்ஸ்டைலினை எனது கன்ஸ்டாக கொடுக்கின்றேன். டிஸ்கிரிப்ஷனிலும் இதே பிரச்சனை இருக்கும். இங்கே டிஸ்கிரிப்ஷனினை கொடுக்க உங்களுக்கு முடியும். இந்த டெக்ஸ்டைலினை நான் கன்ஸ்டாக கொடுக்கின்றேன். இந்த டைட்டிலின் கலரினை இங்கே கொடுக்க முடியும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கலரின் சஜஷன் வரவில்லை. இந்த டெக்ஸ்டைலினால் கன்ஸ்ட் என்று கூறுவதனை நான் நீக்கிக் கொள்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு டைட்டில் கலர் வர வேண்டும். அதே போன்று நான் டிஸ்கிரிப்ஷன் ஸ்டைலினால் கன்ஸ்டை நீக்கி எனது டிஸ்கிரிப்ஷன் கலரினையும் இதற்கு ஆட் செய்கின்றேன். அடுத்து எனது மெயின் கண்டெய்னரில் இருக்கின்ற கிரீன் கலருக்கு பதிலாக நான் மெயின் பாக்ஸ் கலர் கொடுப்பதனை அடுத்து நான் செய்ய வேண்டும். அதே போன்று yellow கலருக்கு பதிலாக நான் ஸ்மால் பாக்ஸ் கலர் என்பதனை கொடுக்க வேண்டும். நான் இந்த ப்ராடக்ட் கார்டினை இம்போர்ட் செய்த இடத்தில் எனக்கு பல்வேறு இஷ்யூஸ் வந்துள்ளதனை நீங்கள் ஹோம் பேஜில் நீங்கள் பார்ப்பீர்கள். 6 ப்ராப்பர்ட்டிஸ்களையும் நாங்கள் இங்கே பயன்படுத்தவில்லை என்று நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு புரியும். டைட்டில் இஸ் ரிக்வயர்ட் பட் தேர் இஸ் நோ கரஸ்பாண்டிங் ஆர்குமெண்ட் என்று இருப்பதனை நீங்கள் காணலாம். அதாவது நீங்கள் இதில் டைட்டில் என்று ஒன்று இருக்கின்றது என்று கூறி இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இங்கே டைட்டிலினை பாஸ் செய்யவில்லை. அதனை நான் சரியாக பாஸ் செய்து இருக்கின்றேன். ஆரம்பத்தில் நான் இதனை எம்டியாக கொடுக்கின்றேன். பிறகு அவற்றினை கொடுக்க எனக்கு முடியும். இங்கே மேலும் டிஸ்கிரிப்ஷன் என்பதனையும் கொடுக்க வேண்டும். பிறகு கலர்ஸ் 4 இருக்கின்றன. நான் ஆரம்பத்தில் டைட்டில் கலரினை கொடுக்கின்றேன். டைட்டில் கலர் ஒயிட்டாக இருக்கின்றது. டிஸ்கிரிப்ஷன் கலரினையும் கண்டுபிடிக்க உங்களுக்கு முடியும். டிஸ்கிரிப்ஷன் கலர் என்பது இங்கே இருக்கின்ற கலர் ஆகும். நான் அதனை இங்கிருந்து காப்பி செய்து பேஸ்ட் செய்கின்றேன். நான் டிஸ்கிரிப்ஷன் கலரினை கலர் 0xFFC3C3 என்று பாஸ் செய்கின்றேன்.
இங்கே நான் செய்யும் செயல்கள் உதாரணமாக கஸ்டம் விஜெட் ஒன்றினை தயாரிப்பது எவ்வாறு என்று நான் பாஸ் செய்ய வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன என்பதனை பற்றி உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை என்றால் எமது இரண்டாவது அப்ளிகேஷனை தயாரிக்கின்ற முறையை பார்க்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் அந்த அப்ளிகேஷன் தயாரிக்கின்ற பொழுது இவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை குறித்து நாங்கள் டீப்லி ஆக கூறியிருந்தோம். அந்த காரணத்தால் நான் இந்த செயல்களை விரைவில் மேற்கொள்கின்றேன். அதை நினைவில் வைக்கவும் நான் மெயின் பாக்ஸ் கலர் என்ற இந்த பர்பிள் கலரினை 0xff என்று டைப் செய்து பேஸ்ட் செய்கின்றேன். அடுத்து கலர் ஸ்பேஸ் பார் பாஸ் செய்ய வேண்டும். அடுத்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பிரஸ் செய்தால் எது வர வேண்டும் என்பதை பார்க்கலாம். எனது கீழே இருக்கும் சிறிய பாக்ஸின் கலர் வர வேண்டும், அதாவது இந்த கிரீன் கலர். இதனையும் நான் காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். இப்பொழுது நீங்கள் டைட்டிலாக வெஜிடபிள்ஸ் என்று கூறுவதனையும் மற்றும் டிஸ்கிரிப்ஷனாக இதனையும் காப்பி செய்யவும். இப்பொழுது இது அட் ஆகி இருக்கிறதா என்று பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனை சிறிது ரீஸ்டார்ட் செய்ய உங்களுக்கு முடியும். இது சரியாக வரவில்லை என்றால் எங்களுடைய அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் செய்ய முடியும். மிக நீண்ட தூரத்துக்கு இந்த விடயங்கள் சரியாக வர வேண்டும். ரீஸ்டார்ட் செய்த பிறகு அழகாக எமது கம்போனன்ட் இங்கே வருவதனை நீங்கள் காணலாம். இங்கே சிறிய ஸ்பேஸ் ஒன்றினை தயாரிக்க வேண்டும் என்று நீங்கள் காணலாம். ஹோம் பேஜின் இங்கே இந்த ஸ்பேஸ் வரவே நீங்கள் சைஸ் பாக்ஸ் ஒன்றினை கொடுக்க முடியும். இப்பொழுது நான் சைஸ் பாக்ஸின் ஹைட்டினை 10 என்று கொடுக்கின்றேன். டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கீழே இருக்கின்ற சிறிய பாக்ஸ் இருக்கும் இடையில் சிறிய இடைவெளி ஒன்றினை கொடுக்க உங்களுக்கு முடியும். அதை செய்வதற்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட் கார்டு உள்ளே செல்லலாம். ப்ராடக்ட் கார்டு உள்ளே எமது டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் இருப்பதனை நீங்கள் காணலாம். அதன் பிறகு சைஸ் பாக்ஸ் இருக்கின்றது. சைஸ் பாக்ஸின் ஹைட்டினை 15 கொடுக்கின்றேன். சிறிது கீழே புஷ் ஆகி உள்ளதனை நீங்கள் காணலாம். முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை நிறைவடைந்து விட்டது. அதாவது நாங்கள் கஸ்டம் முறையில் இதனை தயாரித்து நிறைவடைந்து விட்டோம். இங்கே நான் 10 கொடுக்கின்றேன். இப்பொழுது இதனை எனது ஹோம் பேஜ் உள்ளே சரியாக யூஸ் செய்வது எனக்கு இருக்கின்றது. இப்பொழுது நான் எனது ஆரம்ப ரோவினை தயாரித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்பொழுது இதனையும் தயாரிக்க வேண்டும். எளிமையாக நான் இதிலிருந்து காப்பி ஒன்றினை எடுக்கின்றேன். எவ்வளவு எளிதாக ரீயூஸ் செய்ய முடிகின்றது என்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒரே மாதிரியாக 2 வந்திருப்பதனை நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். காலமில் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் என்று கொடுக்க உங்களுக்கு முடியும். இப்பொழுது இதற்கு தேவையான விடயங்களை பாஸ் செய்யலாம். ஃபிஷ் அண்ட் மீட் என்பதை டைட்டில் ஆகும். இது ஆரம்பத்தில் இருக்கின்றது. அடுத்து டிஸ்கிரிப்ஷனினை கொடுப்போம். டிஸ்கிரிப்ஷனினையும் நான் இங்கிருந்து காப்பி செய்து பேஸ்ட் செய்கின்றேன். அடுத்ததாக இவை அனைத்தையும் இவ்வாறு வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கலர்ஸ் மற்றும் இந்த பாக்ஸஸ் கலர்ஸ் மிகவும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. எமக்கு தேவையானவாறு அழகாக இவை ஸ்டைல் ஆகியுள்ளதனை இப்பொழுது நீங்கள் காணலாம். எமது இவை 100% இவை இரண்டும் சமமாகும். இந்த yellow கலர் கண்டெய்னர்ஸ் இரண்டினையும் எவ்வாறு தயாரிப்பது என்று நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். நாங்கள் இதனை தனி ரோ ஒன்றில் கொடுக்க வேண்டும். நான் கோடுக்கு செல்கின்றேன். இந்த ரோவின் காப்பி ஒன்றினை எடுக்க உங்களுக்கு முடியும். இதனை காப்பி செய்வோம். ஏனென்றால் அது எமது எளிதாகும். இங்கே சைஸ் பாக்ஸ் ஒன்றினை கொடுக்க உங்களுக்கு முடியும். ஏனென்றால் எமக்கு சிறிய இடைவெளி ஒன்று அவசியமாகும். ஹைட்டாக இப்பொழுது நான் 10 கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் காப்பி செய்த ரோவினை இங்கே பேஸ்ட் செய்கின்றேன். இப்பொழுது அழகாக வந்திருப்பதனை நீங்கள் காணலாம். இப்பொழுது டைட்டில் கலர் மற்றும் மெயின் பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்கொள்வது எனக்கு தேவையானதாகும். ஆரம்பத்தில் டைட்டில் என்றால் என்ன என்று பார்ப்போம். நான் நினைத்தபடி டைட்டில்ஸ் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. கரெக்ஷன். இங்கிருந்து நாங்கள் ப்ராடக்ட் கார்டின் மெயின் பாக்ஸ் கலரினை காப்பி செய்து இங்கே பேஸ்ட் செய்வோம். அடுத்து நாங்கள் டைட்டில் கலர் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் கலரினை பார்ப்போம். டைட்டில் கலர் பிளாக்காக இருக்கின்றது. இவ்வாறு நான் பிளாக் கலரினை கொடுக்கின்றேன். இதற்கும் பிளாக் கலரினை கொடுக்கின்றேன். பிறகு டிஸ்கிரிப்ஷன் கலரினை பார்ப்போம். இது பிளாக்கின் ஒப்பாசிட்டி குறைந்த நிறமாக இருக்கின்றதை நீங்கள் காணலாம். இவ்வாறு கலரினை காப்பி செய்து இங்கே பேஸ்ட் செய்கின்றேன். பிறகு இந்த ஸ்மால் பாக்ஸின் ஆரஞ்சு கலரினை கொடுப்போம். இவற்றினை இவ்வாறு தயாரித்தால் எமது அப்ளிகேஷனின் லேஅவுட்டினை பில்ட் செய்து செல்லும் பொழுது அவ்வளவு எளிதாக இருக்கும் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது எமது அப்ளிகேஷன் அழகாக டிசைன் ஆகி வருவதனை நீங்கள் காணலாம். இதனை டிசைன் செய்ய சிறிது நேரமே எடுத்தது. அதே போன்று யூஸ் செய்ய வேண்டியது கோட் மிக குறைவாக இருக்கின்றது. நாங்கள் இங்கே 4 கார்ட்ஸினை தயாரித்தோம் என்று நீங்கள் காணலாம். கார்டு 100க்காக கோட் இங்கே இருக்கின்றது. லைன் 69 வரை கார்டு 100க்கான கோட் மாத்திரமே இருக்கின்றதை நீங்கள் காணலாம். லைன் 70 முதல் இவற்றை 4 தடவை எழுதினால் சுமார் 280 லைன்ஸ் ஆகிவிடுவதனை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் மற்றையவற்றுடன் இணைந்து எமது கோட் இப்பொழுது சுமார் 91 லைன்ஸ் மாத்திரமே இருக்கின்றது. இப்பொழுது விஜெட்ஸ் வியூ செய்வதன் மூலம் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதனை நீங்கள் சரியாக நிறைவடைந்து செய்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் for sale and low cost என்னும் செக்ஷனை தயாரித்துக் கொள்வோம். இதனையும் நாங்கள் கஸ்டம் விஜெட் ஒன்றாக தயாரிக்க முடியும். நாங்கள் கோடுக்கு செல்வோம். இங்கே இருக்கின்ற டைட்டிலினை காப்பி செய்தால் எளிதாக இருக்கும். ஏனென்றால் இங்கேயும் அதே போன்ற 2 ஸ்பேஸ்கள் மற்றும் அதே போன்ற டைட்டில் ஒன்றும் இருக்கின்றதனை நீங்கள் காணலாம்.
நான் இதனை சைஸ் பாக்ஸுடன் காப்பி செய்கின்றேன். பிறகு கீழே வந்து column ஒன்றினை கொடுக்க வேண்டும். இங்கிருந்து கமா ஒன்றினை கொடுத்து காப்பி செய்ததனை பேஸ்ட் செய்கின்றேன். எனக்கு தோன்றுவது போன்று மேலே சிறிய சைஸ் பாக்ஸ் ஒன்றினை கொடுக்க வேண்டும். இப்பொழுது மேலேயும் சைஸ் பாக்ஸ் ஒன்றினை கொடுக்கின்றேன். ஹைட் வேல்யூ 10 போதுமானதாகும். இப்பொழுது நாங்கள் இந்த for sale and low cost என்பதனை இங்கே கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இந்த ஃபிக்மா ஃபைலுக்கு ஆக்சஸ் செய்ய இருக்கின்றது என்று நான் உங்களுக்கு கூறினேன். அதனை டெவலப்மெண்ட் செய்வது மிகவும் எளிதாகும். அதனால் நீங்கள் கட்டாயமாக டிஸ்கிரிப்ஷனுக்கு சென்று இந்த ஃபிக்மா ஃபைலின் லிங்கினை கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது கஸ்டம் விஜெட்ஸ் 2 செய்வோம். நான் for sale and low cost என்று கூறுவதனை நீங்கள் கொடுத்திருக்கின்றதனை காணலாம். உங்களுக்கு தேவையானால் இந்த ஃபாண்ட் சைஸ் மற்றும் ஃபாண்ட் வெயிட்டினை அதிகப்படுத்தலாம். ஆனால் அந்த விடயங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறவில்லை, ஏனென்றால் அவை உங்களுக்கு இப்பொழுது தெரியும். இப்பொழுது நான் கார்டு ஒன்றினை தயாரிக்க வேண்டும். ஏனென்றால் நான் 2 கார்ட்ஸ்களையும் ரீயூசபிள் கம்போனன்ட்ஸாக நாங்கள் தயாரிக்க முடியும் என்று நீங்கள் காணலாம். இதன் லேஅவுட் சிறிது காம்ப்ளெக்ஸ் போன்று தெரிகின்றது. அதனை எவ்வாறு செய்வது என்று நாம் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இந்த கார்டின் லேஅவுட் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நினைப்போம். நாங்கள் கட்டாயமாக இவ்வாறு முழுமையான காலம் ஒன்றினை தயாரிக்க வேண்டும் என்று நீங்கள் காணலாம். அதாவது இந்த கண்டென்ட் அனைத்தினையும் ஆரம்பத்தில் காலம் ஒன்றின் உள்ளே கொடுக்க வேண்டும். பிறகு அந்த காலம் உள்ளே இவ்வாறு சிறிய கண்டெய்னர் ஒன்றினை கொடுக்க வேண்டும். இது எமது காலம் ஆகும். இது எமது கண்டெய்னர் ஆகும். அடுத்ததாக நாங்கள் டெக்ஸ்ட் ஒன்றாக எமது டைட்டிலினை கொடுக்க வேண்டும். பிறகு இந்த செக்ஷனினை எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதனை ஜூம் செய்கின்றேன். இந்த பகுதியை எவ்வாறு தயாரிப்பது என்று நான் குறிப்பிடுகின்றேன். இது ரோ ஒன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புரியும். பிறகு இதனை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். இதில் ஒன்று கீழே வரும் என்பதால் இதனை காலம் ஒன்றாக எடுக்கலாம். அதே போன்று இதனை கண்டெய்னர் ஒன்றின் மூலமாக தயாரிக்கலாம். இங்கே இந்த காம்ப்ளெக்ஸ் லேஅவுட்ஸினை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை நான் எதிர்பார்க்கின்றேன். நான் இவ்வாறு ரோ விஜெட் ஒன்றை தயாரிக்கின்றேன். இது ரோ ஆகும். ரோவின் ஆரம்பத்தில் காலம் ஒன்று இருக்கும். காலம் உள்ளே 2 டெக்ஸ்ட் விஜெட்ஸ்கள் இருக்கும். அடுத்த பக்கம் இருக்கும் பிளஸ் ஐக்கானினை கண்டெய்னர் மூலமாக தயாரிக்கலாம். கஸ்டம் விஜெட் ஒன்றினை தயாரிக்கும் பொழுது அதன் லேஅவுட் எவ்வாறு இருக்கும் என்று இப்பொழுது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கோடுக்கு சென்று எதனை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதனை பார்ப்போம். இப்பொழுது நான் கஸ்டம் விஜெட் ஒன்றினை தயாரிக்க வேண்டும். அதனை நான் விஜெட்ஸில் ரீயூசபிள் உள்ளே கொடுக்க வேண்டும். நான் ப்ராடக்ட் பிரைஸ் கார்ட் டாட் என்று புதிய ஃபைல் ஒன்றினை தயாரிக்கின்றேன். ஏனென்றால் இதனுடன் பிரைஸ் ஒன்று இருக்கிறது. இதன் பிறகு Ctrl+B செய்து பிறகு நான் Ctrl+B பிரஸ் செய்து எக்ஸ்ப்ளோரர் என்றை மூடுகின்றேன். இதனை ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றாக தயாரித்து பெயரினை ப்ராடக்ட் பிரைஸ் கார்டு என்று கொடுக்கின்றேன். பிறகு மெட்டீரியல் பேக்கேஜ் இம்போர்ட்டினை செய்கின்றேன். இப்பொழுது இந்த கண்டெய்னரினை இவ்வாறே இருக்க விடும். இதில் மாறும் இடங்கள் என்னென்ன என்பதனை இப்பொழுது புரிந்து கொள்வோம். இந்த 2 டைட்டில்ஸ், இங்கே இருக்கின்ற 2 பெருமானங்கள் ஆகியன இங்கே மாறக்கூடியவை ஆகும். அவ்வாறு இல்லை என்றால் இந்த பெருமானங்களை தனித்தனியாகவும் எடுக்கலாம். இதனை வேறு விதமாக எவ்வாறு செய்வது என்று நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இந்த அலகையும் இங்கே இருக்கின்ற யூனிட்டினையும் நான் ஒன்றாக எடுத்துக்கொள்ள முடியும். அல்லது இங்கு யூனிட் அமௌண்ட் ஒன்று எடுத்தால் இங்கே யூனிட் என்று எடுக்க முடியும். அல்லது தனித்தனியாகவோ எடுக்கலாம். பிறகு பிரைஸினை கொடுக்க வேண்டும். இவற்றினையே நாங்கள் கஸ்டம் முறையில் தயாரிக்க வேண்டும். அதாவது கஸ்டம் டேட்டா போன்று பாஸ் செய்ய பயன்படுத்தலாம். இப்பொழுது நாங்கள் இதனை இம்ப்ளிமெண்ட் செய்வோம். நான் இவ்வாறு ஃபோனினையும் பக்கத்தில் கொடுக்கின்றேன். இதனை மாத்திரம் வைத்துவிட்டு மற்ற டாப்ஸ் அனைத்தையும் மூடுகின்றேன். எனது டேப்பில் பல ஃபைல்ஸ் திறந்திருப்பதை நீங்கள் காணலாம். இந்த ஹெடருக்கு சென்று ரைட் கிளிக் செய்ய உங்களுக்கு முடியும். கட்டாயமாக ஓப்பன் செய்யப்பட்ட ஃபைலின் ஹெடர் மேல் ரைட் கிளிக் செய்ய வேண்டும். பிறகு க்ளோஸ் அதர்ஸ் என்பதை கொடுக்கவும். அப்பொழுது தேவையான ஃபைலுக்கு மாத்திரம் இருக்கும். மற்ற அனைத்து ஃபைல்ஸும் க்ளோஸ் ஆகும். இப்பொழுது நாங்கள் இதனை தயாரிக்க வேண்டியதை இங்கு கொடுக்கின்றேன். ஆரம்பத்தில் நான் தயாரித்த பிரைஸ் கார்டினை ஹோம் பேஜில் இம்போர்ட் செய்கின்றேன். இங்கே உங்களுக்கு நான் ஷார்ட்கட் ஒன்றினையும் கூறுகின்றேன். நீங்கள் Ctrl+P பிரஸ் செய்து சர்ச் பாக்ஸினை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு ஃபைல்ஸினை சர்ச் செய்து உங்களுக்கு முடியும். இப்பொழுது எனக்கு ஹோம் பேஜ் தேவை என்பதால் நான் ஹோம் என்று சர்ச் செய்து ஹோம் பேஜ் டாட் என்பதனை ஓப்பன் செய்கின்றேன். நாங்கள் இங்கு ரோ ஒன்றினை கொடுக்க வேண்டும். ரோவின் சில்ட்ரனாக ப்ராடக்ட் பிரைஸ் கார்டு என்பதனை பாஸ் செய்ய வேண்டும். இப்பொழுது இதனை நான் இங்கு இம்போர்ட் செய்ய வேண்டும். நாங்கள் இவற்றின் ஹைட்டினை டபுள் வடிவில் டிஃபைன் செய்வோம். ஏனென்றால் பின்னர் ஹைட்டினை மாற்ற வேண்டிய நிலையில் அது எங்களுக்கு எளிதாக இருக்கும். நான் இங்கு கார்டு ஹைட் என்று டைப் செய்து 240 என்பதனை கொடுக்கின்றேன். அதே போன்று கார்டு வித்தினை 190 என்று கொடுக்கின்றேன். கண்டெய்னரின் வித்தினை கார்டு வித்தாகவும் கண்டெய்னரின் ஹைட்டினை கார்டு ஹைட்டாகவும் கொடுக்க முடியும். இதற்கு கட்டாயமாக பாக்ஸ் டெக்கரேஷன் வடிவில் டெக்கரேஷன் ஒன்றினை கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் கலர் ஒன்றினை கொடுக்க வேண்டும். இங்கு கன்ஸ்டன்ட் கலர் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியும்.
பின்னர் 0xFF என்று டைப் செய்து ஃபிக்மா ஃபைலுக்கு சென்று மெயின் கலரினை காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்யலாம். இங்கு கன்ஸ்ட் மாடிஃபையரையும் சரியாக கொடுக்க உங்களுக்கு முடியும். இப்பொழுது நீங்கள் border radius dot circular என்று border radiusனை கொடுக்க முடியும். ஆனால் இங்கு circular என்று ப்ராப்பர்ட்டி தோன்றவில்லை. இங்கு கன்ஸ்டன்டாக கொடுத்தால் இப்பொழுது border radius dot circular என்பதனை பெற முடியும். அதனை 20 என்று கொடுக்கலாம். பின்னர் கமா ஒன்றினை கொடுத்து இதனை சரியாக ஃபார்மட் செய்ய வேண்டும். இப்பொழுது கலருக்கு மாத்திரம் கன்ஸ்டன்ட் என்பதை நீங்கள் கொடுக்கலாம். இப்பொழுது எமது எமுலேட்டருக்கு சென்ற பின்னர் இங்கு எமது கார்டின் லேஅவுட் வந்துள்ளது உங்களுக்கு புரியும். இப்பொழுது நாங்கள் இந்த டேட்டாக்களையும் இதன் உள்ளே கொடுக்க வேண்டும். ஆரம்பத்தில் நான் இந்த கண்டெய்னரை கொடுத்து பணிகளை ஆரம்பிப்போம். ஆரம்பத்தில் இதற்காக காலம் ஒன்றினை கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும். நான் சைல்டாக காலம் ஒன்றினை கொடுக்கின்றேன். பின்னர் காலம் விஜெட்டில் சில்ட்ரனினை பாஸ் செய்யலாம். ஆரம்பத்தில் நான் கண்டெய்னர் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் இதற்கு வித் ஒன்றினை ஆட் செய்ய முடியும். நான் வித்தாக 180 என்று கொடுக்கின்றேன். அதே போன்று ஹைட்டாக 120 கொடுக்கின்றேன். பின்னர் நீங்கள் இதற்கு டெக்கரேஷன் ஒன்றினை ஆட் செய்யலாம். இந்த செயல்முறை மிகவும் எளிதாகும். ஆகவே ஃப்ளட்டரினை யூஸ் செய்து மொபைல் அப்ளிகேஷனை டெவலப் செய்யும் பொழுது இந்த UI தயாரிக்கும் ப்ராசஸ் மிகவும் எளிதானது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இந்த விடயங்களை நன்கு புரிந்திருக்க வேண்டும் என்று மேலும் ஃப்ளட்டரினை யூஸ் செய்ய வேண்டும். மற்ற விடயங்களை தயாரிப்பது கடினமில்லை. இதனை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் இங்கு இருக்கின்ற சிறிய கண்டெய்னரின் கலரினை இங்கிருந்து காப்பி செய்கின்றேன். பின்னர் கலரினை 0xFF என்று டைப் செய்து பேஸ்ட் செய்கின்றேன். இப்பொழுது நான் கலரினை கொடுத்து விட்டேன். பின்னர் border radiusனை 20 என்று கொடுக்கின்றேன். இது அழகாக ஆட் செய்யப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம். இந்த கலரினை நாங்கள் கன்ஸ்ட் கீவேர்ட் கொடுக்கின்றேன். இந்த முழுமையான காலமும் இதற்கு அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றதை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே நான் இதனை பேடிங்கால் ரப் செய்கின்றேன். நாங்கள் அனைத்து 4 பக்கங்களுக்கும் பேடிங்கினை கொடுக்க முடியும். எனக்கு 4 பக்கங்களுக்கும் சமமாக ஆட் செய்ய வேண்டியதில்லை. சிமெட்ரிக் என்ற ஆப்ஷனினை வெர்டிகல் பேடிங்காக 15 எனவும் ஹாரிசான்டல் பேடிங்காக 10 எனவும் கொடுக்கின்றேன். இந்த 2 பெருமானங்களும் எனக்கு பொருத்தமானவை. இது அழகாக பிளேஸ் ஆகி இருப்பதனை நீங்கள் காணலாம். இப்பொழுது நாங்கள் கண்டெய்னரினை கொடுத்து நிறைவடைந்து விட்டோம். இப்பொழுது நான் இதன் உள்ளே டைட்டில் ஒன்றினை கொடுக்க வேண்டி இருக்கின்றது. இது மிகவும் கடினமான விடயம் அல்ல. சிறிது நேரம் தேவைப்படுவதால் நான் சைஸ் பாக்ஸ் ஒன்றினை கொடுக்கின்றேன். நான் ஹைட்டாக 10 என்று இப்பொழுது கொடுக்கின்றேன். இங்கு நான் கன்ஸ்டன்ட் ஒன்றினை கொடுக்கின்றேன். இப்பொழுது நான் டெக்ஸ்ட் விஜெட்டாக டைட்டிலினை கொடுக்கின்றேன். இதற்கு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இல்லை. பின்னர் நாங்கள் இவற்றினை பிளேஸ் செய்வேன். நாங்கள் முழுமையான ரோ ஆகவே இதனை தயாரிக்க வேண்டும் என உங்களுக்கு புரிந்திருக்கும். இங்கு ரோ ஒன்றினை தயாரிக்கின்றேன். ரோவின் உள்ளே சில்ட்ரன்கள் இருக்கின்றன. ஆரம்பத்தில் நாங்கள் காலம் ஒன்றினை பாஸ் செய்ய வேண்டும். காலம் ஒன்று இந்த 2 கூறுகளையும் காலமாகவே ஆட் செய்ய வேண்டும் என்பதனை குறிக்கின்றது. நான் இங்கு காலம் ஒன்றினை கொடுக்கின்றேன். பின்னர் காலமின் சில்ட்ரனாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றினை கொடுக்க வேண்டும். ஆரம்ப டெக்ஸ்ட் விஜெட்டினை நான் 200 ml என்று கொடுக்கின்றேன். பின்னர் பிரைஸினை கொடுக்க உங்களுக்கு முடியும். இதற்காகவும் டெக்ஸ்ட் விஜெட் என்று தேவைப்படும். எனவே நான் காப்பி ஒன்றினை இங்கு எடுக்கின்றேன். இந்த $230 என்று கொடுக்கின்றேன். டாலரினை இது போன்று கொடுக்க முடியாது. இது போன்ற டாலர் ஒன்று சொல்லை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஃப்ளட்டரிலும் டாலர் என்பதனை யூஸ் செய்கின்றார்கள். ஸ்க்ரீன் கான்ஃபிகரேஷனிலும் இந்த டாலர் சிம்பிளினை யூஸ் செய்கின்றோம் என்று நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். ஆகவே இது போன்ற டாலர் சைனினை கொடுக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் இதன் cross axis alignmentனை அமைக்கலாம். cross axis alignment dot start என்று கொடுத்தால் இந்த விடயங்களினை சிறிது இந்த இடத்திற்கு எடுக்க முடியும். ஆரம்பத்தில் நான் டைட்டிலினை ஸ்டைல் செய்கின்றேன். இதற்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றினை கொடுக்கின்றேன். ஆரம்பத்தில் நான் ஃபாண்ட் சைஸினை அதிகரிக்க வேண்டும். ஃபாண்ட் சைஸாக 18 என்று கொடுக்கின்றேன். பின்னர் ஃபாண்ட் வெயிட்டினை ஆட் செய்ய வேண்டும். ஃபாண்ட் வெயிட்டாக 500 என்று கொடுக்கின்றேன். பின்னர் நீங்கள் இந்த டைட்டிலின் கலரினை கொடுக்க வேண்டும். கலராக வைத்திருந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். இது போன்ற கலர்ஸ் டாட் ஒயிட் என்று டைப் செய்யலாம். கமா கொடுப்பதனை கட்டாயமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் அது மிகவும் முக்கியமானதாகும். அதன் பிறகு நீங்கள் பின்னர் அழகாக ஃபார்மட் செய்ய முடியும். இப்பொழுது நான் இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலினை காப்பி செய்து இதற்கு பேஸ்ட் செய்கின்றேன். ஏனென்றால் மாற்றங்கள் சிலவற்றினை மாத்திரமே நான் செய்ய வேண்டும். இங்கு நான் சற்று பெரிய ஃபாண்ட் சைஸினை கொடுக்கின்றேன். இங்கு கலரினை எடுத்தால் ஒயிட் கலராக இருப்பதனை நீங்கள் காணலாம். நான் ஃபாண்ட் சைஸினை சிறிது குறைக்கின்றேன். நீங்கள் காணலாம் இந்த ஃபாண்ட் சைஸ் என்ற 3லும் மிக சிறியதாக இருக்கின்றது. இப்பொழுது நான் இந்த ஸ்டைலினை காப்பி செய்து இங்கே கலர் செய்கின்றேன். எனது பிரைஸினை இங்கு மிக பெரியதாக டிஸ்பிளே செய்ய வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை மஞ்சள் நிற கலராக டிஸ்பிளே செய்ய வேண்டும். நீங்கள் இந்த கலரினை காப்பி செய்து 0xFF மாதிரியாக இங்கே பேஸ்ட் செய்யலாம். நான் கலராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் சிங்கிள் கலரினை டார்கெட் செய்கின்றேன். இங்கு ஃபாண்ட் சைஸினை 22 என்று கொடுக்கின்றேன். மேலும் ஃபாண்ட் வெயிட்டினை நான் சிறிது அதிகரிக்க வேண்டும். ஃபாண்ட் வெயிட்டாக 200 என்று கொடுக்கின்றேன். இப்பொழுது நான் காலமின் cross axis alignmentனை கொடுக்க வேண்டி உள்ளது. ஏனென்றால் இந்த 2 கூறுகளில் ஒரே லெவலில் இல்லை.
நான் இந்த 2 லெவல்கள் சமமாக இல்லை. நான் இந்த அலைன்மெண்ட்டினை கொடுத்த பிறகு உங்களுக்கு புரியும். நான் காலமின் cross axis அலைன்மெண்ட்டினை cross axis alignment dot start என்று கொடுக்கின்றேன். இப்பொழுது 200 என்று இருக்கின்றது. டெக்ஸ்ட் சிறிது முன்னே வந்துள்ளதனை நீங்கள் காணலாம். இப்பொழுது இது அழகாக டிசைன் செய்யப்பட்டிருக்கின்றதனை நீங்கள் காணலாம். இப்பொழுது நாங்கள் பிளஸ் ஐக்கனினை இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். இந்த காலமிற்கு பிறகு இதனை கொடுக்க வேண்டும். நான் இதனை கண்டெய்னர் ஒன்றாக கொடுக்கின்றேன். கண்டெய்னராக கொடுப்பதில் இஷ்யூ ஏற்படும். கன்ஸ்டன்டாக டிஃபைன் செய்யப்பட்டிருந்தால் கண்டெய்னரினை இவ்வாறு கொடுக்க முடியாது. நான் இங்கு காலமினை மாத்திரமே கன்ஸ்டன்டாக கொடுக்கின்றேன். இது எவ்வாறு செயல்படுகின்றது என்று நான் இதனை முன்னர் விளக்கினேன். இப்பொழுது நான் இதற்கு வித்தாக 50 கொடுக்கின்றேன். அதே போல ஹைட்டாக 50 கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இதனை சர்க்கிளாக தயாரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைவில் வைத்து இருப்பீர்கள். நான் மீண்டும் கோடிற்கு திரும்புகின்றேன். பின்னர் டெக்கரேஷனாக பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றினை கொடுக்கின்றேன். பின்னர் நீங்கள் இதற்காக கலரினை கொடுக்கலாம். இதற்காக கலரினை கொடுக்க வேண்டியதில்லை. பார்டர் மாத்திரம் தேவையானது என்று நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். ஆகவே நமக்கு கட்டாயமாக பார்டர் ரேடியஸ் ஒன்று தேவையாகும். ஏனென்றால் இதனை சர்க்கிளாக மாற்ற வேண்டும். இந்த கமா ஒன்று தேவையில்லை. இங்கே கமா இருந்தால் நல்லதாகும். இப்பொழுது நான் பார்டர் ரேடியஸ் ஒன்றினை ஆட் செய்து விட்டேன். இப்பொழுது நான் இதற்குள் பார்டர் ஒன்றினை கொடுக்கின்றேன். பார்டரினை எவ்வாறு கொடுப்பது என்று நான் உங்களுக்கு முன்னர் கூறியிருந்தேன். பார்டரின் கலரினை ஒயிட் என்று கொடுக்கின்றேன். பார்டர் கொடுக்கப்பட்ட பிறகு இது அழகான வட்ட வடிவ டிசைனாக தோன்றுகின்றதை நீங்கள் காணலாம். நீங்கள் இப்பொழுது பார்டரின் வித்தினை கொடுக்க முடியும். நான் இங்கு வித்தாக 3 என்று கொடுக்கின்றேன். இப்பொழுது இதற்குள் பிளஸ் குறியீட்டினை கொடுக்க வேண்டும். இதற்காக கண்டெய்னரின் சைல்டாக சென்டர் விஜெட் ஒன்றினை நாங்கள் கொடுக்க முடியும். பின்னர் சென்டர் விஜெட்டின் சைல்டாக ஐக்கன் ஒன்றினை கொடுக்கலாம். இது போன்று ஐக்கன்ஸ் டாட் ஆட் ஐக்கன் கொடுத்த பிறகு ஆட் ஐக்கன் அழகாக அப்ளை செய்யப்பட்டிருக்கின்றதனை நீங்கள் காணலாம். அதற்கு நான் கலரினை கொடுக்க வேண்டும். இது போன்று கலர்ஸ் டாட் ஒயிட் என்று கொடுக்கின்றேன். நீங்கள் விரும்பினால் சைஸினையும் கொடுக்க முடியும். நான் சைஸாக 30 கொடுக்கின்றேன். நீங்கள் இங்கு கன்ஸ்டாக கொடுக்கலாம். பின்னர் இந்த இஷ்யூ நீங்கும் நாங்கள் இந்த இரண்டினையும் பிரிக்க வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் ரோவில் இருக்கின்றன. ஆகவே ரோவின் மெயின் ஆக்சிஸினை ஸ்பேஸ் பிட்வீன் என்று கொடுக்க வேண்டும். இந்த செயல்முறை மிகவும் எளிதாகும். ஸ்பேஸ் பிட்வீனாக கொடுத்த பிறகு இவ்வாறு லேஅவுட் மாற்றப்படுகின்றது என்பதனை நீங்கள் காணலாம். இப்பொழுது நாங்கள் UIற்கு சென்று பார்க்கலாம். நான் இங்கு பாட்டமில் இடம் தயாரிக்க வேண்டும். ஆகவே நான் பாட்டம் ஹோம் பேஜில் சென்று இங்கே ரோவின் கீழ் சைஸ் பாக்ஸ் ஒன்றினையும் கொடுக்கின்றேன். இது போன்று கஸ்டம் வடிவில் இந்த விஜெட் தயாரிக்கப்பட்டாலும் நாங்கள் இதுவரை இதனை கஷ்டமாக தயாரிக்கவில்லை. ஏனென்றால் இதுவரை ஹார்ட் கோட் செய்யப்பட்ட வேல்யூஸ் மாத்திரமே இருக்கின்றன. இதற்கு பாஸ் செய்ய வேண்டிய வேல்யூஸினை நாங்கள் டிசைன் செய்யும் பொழுது கதைத்தது உங்களுக்கு நினைவு இருக்கும். நாங்கள் UIற்கு சென்று பார்க்கலாம். டைட்டில், அமௌண்ட் மற்றும் அமௌண்டின் யூனிட் மற்றும் பிரைஸ் என்பவை நாங்கள் கஷ்டமாக பாஸ் செய்ய வேண்டிய டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் ஆகும். அமௌண்ட் என்றும் மற்றும் அமௌண்டின் யூனிட்டினை நாங்கள் 2ஆகவே எடுத்துள்ளோம். ஏனென்றால் நாங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இவற்றினை எவ்வாறு ஆட் செய்வது என்று பார்ப்போம். நான் இவ்வாறு கன்ஸ்ட்ரக்டருக்கு மேலே சென்று இதனை டிஃபைன் செய்கின்றேன். இது போன்று ஃபைனல் ஸ்ட்ரிங் டைட்டிலினை கொடுக்கின்றேன். பின்னர் இந்த 220 என்ற அமௌண்ட்டினை இன்டிஜராக பாஸ் செய்கின்றேன். இதிலிருந்து நான் உங்களுக்கு மேலும் விடயம் ஒன்றினை கூற முடியும். பின்னர் ஃபைனல் டபுள் பிரைஸ் என்று கொடுக்கின்றேன். டபுளாக இருக்கலாம். ஏனென்றால் தசம எண்ணாக இருந்தாலும் என்டர் செய்யப்பட இயலுமாக இருக்க வேண்டும். பின்னர் யூனிட்டினை ஸ்ட்ரிங்காக நாங்கள் கொடுக்கின்றோம். பின்னர் இந்த பல்பின் மேல் கிளிக் செய்தால் எமக்கு ரிக்வயர்ட் பாராமீட்டர்ஸினை ஆட் செய்ய முடியும். இப்பொழுது தேவையான வேல்யூஸினை கொடுப்போம். ஆரம்பத்தில் டைட்டிலினை கொடுப்போம். இங்கு கன்ஸ்டன்ட்டினை நீக்குவோம். இங்கு நான் உங்களுக்கு கூற வேண்டியது ஒன்று இருக்கின்றது. நாங்கள் அமௌண்ட்டினை இங்கே டிஃபைன் செய்தது உங்களுக்கு நினைவிருக்கும். அமௌண்ட்டினை நான் டபுளாக டிஃபைன் செய்தேன். ஆனால் இந்த அமௌண்ட்டினை நான் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று பாஸ் செய்ய வேண்டும். டெக்ஸ்ட் விஜெட்டாக ஸ்ட்ரிங்கினை நான் அடிக்கடி டேட்டாவாக பாஸ் செய்ய வேண்டும் ஆக இருந்தது. நான் உங்களுக்கு நினைவிருக்கும். இதனை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்து இதற்கு ஆட் செய்ய வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இஷ்யூ ஒன்று தோன்றுகின்றதை நீங்கள் காணலாம். இங்கு கன்ஸ்ட் இருப்பதால் இஷ்யூ உருவாகின்றது. நான் இங்கு இருக்கின்ற கன்ஸ்டன்ட்டினை நீக்குகின்றேன். பின்னர் நான் இங்கு இருக்கின்ற யூனிட்டினை ஆட் செய்ய வேண்டும். யூனிட்டினை ஸ்ட்ரிங்காக பாஸ் செய்வதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பொழுது நீங்கள் இந்த கன்ஸ்டன்ட்டினை கொடுக்க முடியும். பின்னர் இங்கு பிரைஸினை கொடுக்க வேண்டும். நீங்கள் இதனை பிரைஸ் டாட் டு ஸ்ட்ரிங் என்று கொடுக்கலாம். இங்கு ஸ்ட்ரிங்காக பிரைஸ் ஆட்ஸ் ஆகவில்லை. ஆகவே நான் இதனை நீக்குகின்றேன். இதன் பிறகு ஓகே. பின்னர் இதற்குள் டாலர் சைன் ஆனது ஆட் ஆக வேண்டும். இதற்கு நீங்கள் டாலர் சைனினை தனியாக ஆட் செய்ய உங்களுக்கு முடியும். நான் ஸ்ட்ரிங்காக டாலர் சைனினை தனியாக ஆட் செய்கின்றேன். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்டர்போலேஷன் ஆக ரீப்ளேஸ் செய்யலாம் என்று இங்கு சஜஷன் தோன்றுகிறது. ப்ராக்கெட்ஸையும் நீக்கலாம். நீங்கள் காணலாம் டாலர் பிரைஸிற்கு டாலர் சைனினை இறுதியில் ஆட் செய்ய வேண்டும். நான் இதனையும் கன்ஸ்டன்ட்டாக கொடுக்கின்றேன். இந்த ஸ்டைலினையும் கன்ஸ்டன்ட்டாக கொடுக்கின்றேன். இப்பொழுது நான் யூஸ் செய்ய வேண்டிய அனைத்தையும் யூஸ் செய்து இருக்கின்றேன்.
என்று நான் நினைக்கின்றேன். ஹோம் பேஜில் எரர் தோன்றியுள்ளதனை நீங்கள் காணலாம். ஏனென்றால் டைட்டில், அமௌண்ட், பிரைஸ், யூனிட் அனைத்தையும் சரியாக பாஸ் செய்யவில்லை. இப்பொழுது நான் டைட்டிலினை பாஸ் செய்கின்றேன். நாங்கள் UIற்கு சென்று டைட்டில் என்ன என்பதனை பார்க்கலாம். டைட்டிலாக விஷிங் லிக்விட் இருக்கின்றது. டைட்டிலானது ஸ்ட்ரிங் டேட் ஆக இருக்கின்றது. அமௌண்ட்டினை டபுளாக கொடுக்க வேண்டும். அமௌண்ட்டாக 220 கொடுக்கின்றேன். கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் பார் செஷன் இனை பெறுகின்றோம். பின்னர் நாங்கள் யூனிட் எண்ணை கொடுக்கின்றேன். யூனிட்டின் மேல் ஹோவர் செய்தால் இது ஸ்ட்ரிங்காக பாஸ் செய்ய வேண்டும் என்று தெரியும். நான் இவ்வாறு மில்லிலீட்டர் என்பதனை பாஸ் செய்கின்றேன். பின்னர் பிரைஸினை 230 என்று கொடுப்பேன். இப்பொழுது இதனை சேவ் செய்து எமுலேட்டரில் பார்க்கலாம். இது அழகாக ஆட் செய்யப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் ரீஃப்ரெஷ் செய்து பார்க்கலாம். இங்கு அப்டேட் செய்யப்படவில்லை என்று நீங்கள் காணலாம். பின்னர் நான் இதனை ஹாட் ரீஸ்டார்ட் செய்கிறேன். இவ்வாறு செய்வதால் சில சமயங்களில் எமுலேட்டருடன் ரியல் டைம் கனெக்ஷன் இந்த அப்ளிகேஷனை கோட் செய்து செல்லும் பொழுது இங்கிருந்து நீக்கும். நீங்கள் ஹாட் ரீஸ்டார்ட் ஒன்றினை கொடுத்து ரியல் டைம் கனெக்ஷனை மீண்டும் பில் செய்யலாம். இப்பொழுது நாங்கள் தயாரிக்க வேண்டிய ப்ராடக்ட் கார்டு டிசைன் நிறைவடைந்து விட்டதனை நீங்கள் தெளிவாக புரிந்திருப்பீர்கள். இதனால் இதனை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரீயூஸ் செய்ய முடியும். நான் இதனை ரீயூஸ் செய்தால் இது போன்ற ப்ராடக்ட் கார்டு டிசைன் செய்யப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம். பின்னர் இந்த டேட்டா வேல்யூஸினை மாற்ற வேண்டும். டைட்டிலாக காஃபி அண்ட் டீ என்று கொடுக்க வேண்டும். பின்னர் அமௌண்ட்டாக 100, யூனிட்டாக கிராம் என்று மற்றும் ப்ரைஸாக $30 என்று கொடுக்கின்றேன். கார்டு அழகாக வந்திருப்பதனை நீங்கள் காணலாம். பிரைஸ் டெசிமல் நம்பர்ஸ் தசம எண்ணாக வந்திருப்பதை நீங்கள் காணலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் பிரைஸும் தசம எண்களாக இருக்கலாம். இங்கு உள்ள ரோவும் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டும் ஸ்பேஸ் பிட்வீனாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதே இரண்டு பக்கங்களிலும் அழகாக செப்பரேட் ஆகும். நான் நினைத்தபடி நாங்கள் தயாரிக்க வேண்டிய எமது ஆரம்ப பேஜில் UI மிக நீண்ட தூரத்திற்கு சமமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. நான் இது போன்ற இரண்டு பக்கங்களிலும் கொடுக்கின்றேன். அப்பொழுது எமக்கு அழகாக கம்பேர் செய்ய முடியும். நாங்கள் கோட் செய்து தயாரித்த UI இங்கே இருக்கின்றது. இங்கே எமது டிசைன் இருக்கின்றது. இந்த இரண்டு கூறுகளும் 100% சமமாக டிசைன் செய்யப்பட்டுள்ளதை நீங்கள் காண்பீர்கள். நாங்கள் இந்த பேஜினை தயாரிக்கும் பொழுது ஃபோல்டர் செப்பரேட் செய்வதனை நிறைய கம்ப்ளெக்ஸ் முறையில் பார்த்திருக்கின்றோம். அதே போன்று கஸ்டம் பட்ஜெட்டாக லேஅவுட்டினை பில்ட் செய்யும் பொழுது எமக்கு சிறிது கம்ப்ளெக்ஸ் ஆகியது. நாங்கள் இதனை எவ்வாறு செய்வது என்று தெளிவாக கதைத்தோம். இந்த செக்ஷனில் நாங்கள் மூன்றாவது அப்ளிகேஷனில் ஹோம் பேஜினை எவ்வாறு தயாரிப்பது என்பதனை பார்த்தோம். இந்த ஹோம் பேஜினை தயாரிக்கும் பொழுது ஆப் பார், சர்ச் பார் மற்றும் கஸ்டம் விஜெட்ஸினை ரீயூஸ் செய்து அப்ளிகேஷனை பில்ட் செய்தது எவ்வாறு என்று நாங்கள் பார்த்தோம். இங்கு நாங்கள் பல்வேறு விடயங்களை பற்றி கதைத்தோம். கஸ்டம் விஜெட்ஸினை ரீயூஸ் செய்வது எவ்வாறு, கம்ப்ளெக்ஸ் லேஅவுட்டாக வந்தால் கஸ்டம் விஜெட்டாக எவ்வாறு தயாரிப்பது என்பது குறித்து பல்வேறு எக்ஸாம்பிள்ஸினை அடிப்படையாக கொண்டு கதைத்தோம். நாங்கள் அடுத்த செக்ஷனில் கேட்டகரிஸ் பேஜினை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். இந்த செக்ஷனில் நான் உங்களுக்கு மற்றொரு சேலஞ்சினை கொடுக்கின்றேன். நீங்கள் கேட்டகரி பேஜினை தனியாக தயாரிக்க முயற்சி செய்யலாம். இங்கு இந்த கம்போனன்ட்டினை ஷேர்ட் விஜெட்டாக தயாரிக்க வேண்டும் என்று நீங்கள் காணலாம். இந்த விஜெட்டினை நீங்கள் அனைத்து பேஜிலும் யூஸ் செய்ய எமக்கு முடியும் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். பின்னர் இந்த கூறுகள் கஸ்டம் ரீயூசபிள் விஜெட்ஸ் ஆகிய இருக்கின்றன. பின்னர் நீங்கள் இதனை குரூப் ஒன்றாக கஸ்டம் ரீயூசபிள் விஜெட்டாக தயாரிக்கலாம். இதில் நம்பர் மற்றும் டெக்ஸ்ட் மாறுவதனை நீங்கள் காணலாம். நாங்கள் அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். இந்த யூசர் இன்டர்ஃபேஸினை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம்.